தெலுங்கு நடிகை ட்விஷா சர்மா தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் அவரது கணவரிடம் சிபிஐ தனது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக நடிகையின் பெற்றோர் அளித்த புகாரில் அதிகாரிகளின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? நடிகையின் இறப்பில் உள்ள மர்மம் வெளிவருமா? நடிகையும் மாடல் அழகியுமான ட்விஷா சர்மாவின் மரண வழக்கு. வரதட்சணை கேட்டு டார்ச்சர் செய்து மகளை கொன்றதாக நடிகையின் பெற்றோர் அளித்த வழக்கு. உச்சநீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவால் கணவரிடம் விசாரணையை தொடங்கிய சிபிஐ. அடுத்த கட்ட நகர்வு என்ன? தலைநகர் டெல்லியின் போபாலில் உள்ள கணவர் வீட்டில் நடிகையும் மாடல் அழகியுமான ட்விஷா சர்மா கடந்த மே 12ஆம் தேதி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். நடிகையின் கணவரும் வழக்கறிஞருமான சமர் சிங், மாமியாரும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியுமான கிரிபாலா சிங் இருவரும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தங்களது மகளை கொன்றுவிட்டதாக நடிகையின் பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த குற்றச்சாட்டை மறுத்த சமர் சிங் தனது மனைவிக்கு மனநல பிரச்சனைகள் இருந்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த காவல்துறை ட்விஷாவின் மரணம் கொலையா தற்கொலையா என்பது குறித்து விசாரணையை தொடங்கினர். அதற்கு நடுவே ட்விஷாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என அவரது பெற்றோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு வழக்கை உடனடியாக சிபிஐயிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது. நியாயமான சுதந்திரமான முறையில் வழக்கை விசாரிக்கவும் சிபிஐக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து நடிகையின் மரண வழக்கை விசாரிக்க களத்தில் இறங்கிய டெல்லி சிபிஐ போபால் காவல்துறையிடமிருந்து தேவையான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து வழக்கை மாற்றி புதிய எஃப்ஐஆரை பதிவு செய்தது. இந்தியாவில் அண்மையில் நடைமுறைக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதா 2023 மற்றும் வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழ் ட்விஷாவின் கணவர் சமர் சிங் மற்றும் மாமியார் கிரிபாலா சிங் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் போபால் போலீசார் நடத்திய பிரேத பரிசோதனையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என ட்விஷாவின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தனர். அதனால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் தடய அறிவியல் துறை தலைவர் டாக்டர் சுதீர் குப்தா தலைமையிலான குழுவினர் ட்விஷாவின் உடலை தோண்டி எடுத்து 2வது முறையாக பிரேத பரிசோதனை செய்தனர். ட்விஷாவின் இடது கையில் உள்ள காயங்கள், கழுத்தில் உள்ள சுருக்கு கயிற்றின் தழும்புகள் மற்றும் உடலில் விஷம் ஏதேனும் செலுத்தப்பட்டதா என்பதை அறிய வைசரா மாதிரிகள் ஆய்வக சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதன் முழு அறிக்கை விரைவில் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இதனிடையே தலைமறைவாக இருந்த கணவர் சமர் சிங் மே 22ஆம் தேதி ஜபல்பூர் காவல் நிலையத்தில் சரணடைந்து சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அவரிடம் சிபிஐ தனது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளதால் அடுத்தடுத்து அதிரடி திருப்பங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் முன்ஜாமீன் பெற்றுள்ள மாமியார் கிரிபாலா சிங்கின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை மே 27 அன்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது.